நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நம்மளை படைத்த ஆண்டவர் எப்படி என்றால், அவரவர் திறமைக்கேற்ற வேலைகளை கொடுப்பது மட்டுமல்ல, அவரவர் திறமைக்கேற்றபடி உயர்த்துவதிலும் நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். அப்போ திறமை என்பது எப்படி என்றால், நாம் எதில் திறமையாக இருக்கிறோம் என்பதை ஃபஸ்ட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதில் நாம் புத்திசாலித்தனமாக நடந்து போவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த வேலை நமக்கு செய்ய தெரியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த வேலையில் திறமையை காட்ட வேண்டும் ஒழிய, செய்யாத வேலையில் உடனே திறமையை காட்ட முனைந்தால் நாம் விழுந்து விடுவோம், கீழே விழுந்து விடுவோம், அடிபட்டு விடுவோம், கெட்ட பெயர் ஏற்படும். அப்போ எப்படி திறமையை தெரிந்து கொள்வது? திறமை பிறக்கும்போதே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையில் இருப்பார்கள். ஒருவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை இருக்கும், ஒவ்வொரு டாக்டர் தொழில் திறமை இருக்கும். டாக்டர் தொழில் செய்கிறவன் கார்பெண்டர் தொழில் செய்ய முடியாது. ஆனால் கார்பெண்டர் தொழில் செய்ய வேண்டுமானால் அதே டாக்டர் கார்பெண்டர் என்ன செய்கிறான் என்பதை தெரிந்து அதன் பின் கார்பெண்டர் வேலை செய்யலாம். எந்த வேலையும் குற்றமில்லாத வேலை தான், எந்த வேலையும் நாம் செய்யலாம். ஆனால் எந்த வேலையும் நாம் தெரிந்த பிறகு செய்ய வேண்டுமே, தெரியாமல் செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அவரவருக்கு என்ன திறமை இருப்பது நாம் வளரும்போதே தெரியும். அதுபோல் தான் நம்முடைய குழந்தைகளை படிக்கும்போது அவரவருக்கு என்ன படிப்பில் திறமை இருக்கிறதோ அந்த படிப்பில் நாம் அவர்களை கொண்டு சென்றால் அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு போவார்கள். அப்பா அம்மா இஷ்டப்படி அல்ல, அவன் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக ஒரு கதையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். மத்தேயு 25:15 அவரவர் திறமைக்கேற்றபடி என்ற ஒரு வசனம் வருகிறது. அதில் போஸ்டரில் வரும், படித்து கொள்ளுங்கள். ஒருவன் மரத்தை வெட்ட போனான். மரத்தை வெட்டுவது அவனுக்கு தெரியவே தெரியாது. எப்படி வெட்டுவது என்று தெரியவே தெரியும். அவன் என்ன செய்தான்? நுனிக்கொம்பில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டினான். அடிமரத்தை வெட்டின என்ன ஆகும்? விழுந்து விடுவான். அதுபோல் ஒருவன் வேலை இல்லாமல் ஒரு விவசாயியிடம் வந்து, ஐயா எனக்கு வேலை இல்லை, பசிக்குது, ஏதோ ஒரு வேலை கொடு. நீ என்ன வேலை செய்வியாப்பா? கண்டிப்பாக செய்யணுங்க, என்னால் எல்லாம் செய்ய தெரியும் என்று சொன்னவன், சரி இப்போ மாடு ஓட்டி ஏறு உழுக முடியுமா? கண்டிப்பாக உழுக முடியும். எங்கே இருக்குது மாடு, எங்கே இருக்குது ஏறு என்று சொன்னவன், பாருப்பா இங்கே கட்டிக்குது, ஓடி போய் பாரு என்று சொன்னவுடன் இப்போ அவன் சரி நேரம் போய் அவன் உழுகிறானா என்று பார்த்த பொழுது விவசாயி கண்ட காட்சி அவனுக்கு கோபத்தை வந்தது. ஏனெனில் அவன் என்ற ஏரியில் என்ன செய்திருந்தான்? அவன் 2 கறவை மாடுகளை போட்டு ஏர் உழுது கொண்டிருந்தான். வந்ததே கோபம், அடித்து உதைத்து அனுப்பிவிட்டான். எந்த மாட்டை கொண்டு ஏர் உழுக வேண்டும் என்பது தெரியாமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்று கறவை மாட்டை கொண்டு போனதால் அவனுக்கு கோபம் வந்தது. எதையும் தெரிந்து செய்ய வேண்டுமே, தெரியாமல் செய்யக்கூடாது. ஒரு முறை என்னாயிற்று, ஒருவர் ஒரு கம்பெனியில் வேலைக்கு இருந்தார். கம்பெனியின் பின்பகுதி ஒரு வேறு ஒரு வேலை, முன்பகுதி ஒரு மோட்டார் சைக்கிள் விற்கிற கம்பெனி. 2ம் ஒரே முதலாளியாக இருக்கிறபடியால் இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம். இந்த பையன் என்ன செய்தான்? ஒரு நாள் நைட் டியூட்டியில் இவனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்ட வேண்டும் ஆசை. ஆனால் மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரியாது. நைட் ஷிஃப்டில் இன்டர்வெல்லில் இடைவேளையில் அவன் என்ன செய்தான்? அங்கேருந்து ஒரு சாவி எடுத்தான், ஒரு மோட்டார் சைக்கிள் போட்டான். மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோடு பொத்தென்று விழுந்து விட்டான். விழுந்தது மட்டுமல்ல, விழுந்தவுடன் அந்த மோட்டார் சைக்கிளுடைய ஹேண்டில் வளைந்து விட்டது. அழுகாமல் எங்கே எடுத்தானோ அதே இடத்துல நிறுத்திவிட்டு உடனடியாக காலையில் அந்த ஒர்க் ஷாப்புடைய மேனேஜர் ஒருவர் வருவார் அல்லவா, அவர்கிட்ட போய், அண்ணா இப்படி ஏற்பட்டு விட்டது, நான் தப்பை செஞ்சுட்டேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி, நான் பார்த்துக்குறேன் போப்பா என்று சொல்லிவிட்டார். காலை வந்தது. அந்த மோட்டர் சைக்கிள் எப்போதும் ஓட்டுகிறவர் வந்து மோட்டர் சைக்கிள் எடுத்தவுடன் சொல்லிவிட்டான், அண்ணா ஒர்க் ஷாப் மேனேஜர் வந்தார், அண்ணா என்னென்னா ஏதோ வண்டி ஏதோ விழுந்திருக்கும் போல் இருக்குது, நான் கரெக்டாக தானே கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்படிங்கும்போது அவரையும் பார்க்கிறார், யார் எடுத்து ஒழுக்காட்டினாரோ, யார் எடுத்து விட செய்தாரோ அவரையும் பார்த்தார். அதனால் தான் சொல்கிறேன், எந்த வேலையும் தெரிந்து செய்ய வேண்டும், தெரியாமல் செய்யக்கூடாது. ட்ரைனிங் எடுத்து செய்யலாம். இதன் மூலம் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. தெரிந்து செய்து முன்னேறுவோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வந்தாமே ஆசீர்வதித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்தக்க அளவில்
அவரவர் குடும்பங்கள் தலை தோங்கும்படியாக உமது கரத்தில் நான் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேறு பேராக ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆமென் என்று கூறி இந்த தியானத்தை முடிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களை விட்டு பெறுவது உங்களுடைய தெய்வீகன். நாளை சந்திப்போமா? இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்க.